அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய விதிவிலக்காக திகழ் சேனலில் நம்ம பார்க்க போகிற டாபிக் எலக்டோரல் பாண்ட்ஸ் பற்றி தான். ஸோ இப்போ இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் பற்றி சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. அது அன்கான்ஸ்டியூஷனல் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எதனால் இது அன்கான்ஸ்டியூஷனல் டிக்ளேர் பண்ணாங்க, என்னென்ன வாதங்கள் அவங்க தரப்புலேருந்து வச்சாங்க, இது மாதிரியான விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்போம். முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலக்டோரல் பாண்ட்ஸ். ஸோ இந்த வார்த்தையை வச்சு நம்மளுக்கு தெரியுது, ஒரு எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட பணம் ஏதோ ஒன்று ஒரு பாண்ட் ஃபார்மேட்டில் இருக்குது, அதை வந்து எலெக்ஷனுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இதை வந்து எஸ்பிஐ பாண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் நம்ம வந்து எலெக்ஷன் சம்மந்தமான பாண்ட்ஸை க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது எதுக்காக பயன்படுது அப்படின்னா, இந்த எலெக்ஷன் டைமில் நிறைய மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கோ, மாநாடு இது மாதிரி கண்டக்ட் பண்ணுறதுக்கோ, அதே போல் இப்போது டெம்பிள்லாம் கட்டுறதுக்கு, இல்லை அங்கே அவங்க நினைக்கக்கூடிய விஷயங்களை வந்து எலெக்ஷன் சாதகமாக அவங்களுக்கு சாதகமாக வெற்றி அடையிறதுக்கு என்னென்னலாம் செய்யலாமோ அதுக்கு தேவைப்படுகிறது, அதுக்காக உதவப்படுது. எலெக்ஷன் டைமில் பிளாக் மணியை தடுக்கிறதுக்காக தான் இந்த எலக்டரல் பாண்ட்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் மினிஸ்டராக அந்த டைமில் இருந்தவர் அருண் ஜேட்லி அவர் இதை கொண்டு வந்தார். இன்னொரு தரப்பில் இருந்து மற்ற எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி கிடையாது, இது வந்து இன்னமும் ஏற்கனவே ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை மறுபடியும் ஜெயிக்கிற மாதிரியான ஒரு சோர்ஸை க்ரியேட் பண்ணக்கூடியதாக தான் இது இருக்குது. காரணம், இது அதிகப்படியாக கம்பெனிஸ்கிட்ட இருந்து தான் இந்த ஃபண்டு, அதாவது அந்த டொனேஷன்ஸ் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் அது எந்த கம்பெனியிலேருந்து எவ்வளோ அமௌண்ட் யார் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கூட அது வெளியிடாது. அதனால் ஆளும் கட்சியில் இருக்கிறவங்களே அதிகப்படியாக ஃபண்டை வாங்கி மறுபடியும் அவங்களுடைய சக்ஸஸை நோக்கி போயிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் எதிர்த்தரப்பில் இருக்க மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோடைய கருத்தாகவும் இருக்குது. இதை தான் நீதிமன்றத்தின் முன்னாடியும் விசாரித்தாங்க. விசாரணை முடிவில் எலக்டோரல் பாண்ட்ஸ் தேவையா இல்லையா, கான்ஸ்டியூஷனலாக அன்கான்ஸ்டியூஷனலா அப்படின்னு யோசிக்கும்போது நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு என்ன அப்படின்னா, 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இதற்கான தீர்ப்பை வந்து வழங்குறாங்க. கார்ப்பரேட் நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிக்கும் வகையில் திருத்தப்பட்ட இந்த கம்பெனி சட்டம் அரசியல் அமைப்புக்கு எதிராக இருக்குது. தேர்தல் நன்கொடை அளிக்கிறதுக்காக வருமான வரியிலையும் திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. அதே போல் மக்கள் பிரதிநிதித்துவ திருத்த சட்டமும் கொண்டு வரப்பட்டுச்சு. இது எல்லாத்தையுமே நாங்கள் ரத்து செய்ய சொல்லி உத்தரவிடுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசை வந்து கணக்கு கேட்குற உரிமை வந்து மக்களுக்கு இருக்குது. இதை தான் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த உரிமையை பயன்படுத்தி மக்கள் வந்து எந்த அளவுக்கான தேர்தலுக்கு செலவழிக்கிறாங்க, யார்கிட்ட இருந்து அவங்களுக்கு பணம் கிடைக்குது அப்படிங்கிற எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது. ஆர்டிக்கல் 19(1) கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரத்து 19(1)ல் இதை தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் இதை பற்றி சொல்லக்கூடியது தான். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமையை வந்து மக்களுக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ அந்த உரிமையை வந்து தடுக்கும் விதத்தில் இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் இருக்குது, அதனால் இதை நாங்கள் ஸ்ட்ரக் டவுன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் மட்டுமே கருப்பு பணத்தை ஒழிக்க உதவ போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தகவல் அறியும் உரிமை சட்டத்தையும், ரைட் டு இன்ஃபர்மேஷனையும் வந்து இது பாதிக்குது. வந்து இந்த டொனேஷன் செஞ்சாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியாமல் மறைக்கிறது வந்து வாக்காளருடைய உரிமையை வந்து பாதிக்கிற மாதிரி இருக்குது. சம்மந்தமாக ஐடி ஆக்டில் கொண்டு வந்த சட்டத்தை கூட திருத்தம் செஞ்சுருந்தாங்கன்னா அதுவுமே ரத்து செஞ்சு